வணக்கம். தந்தி செய்திகளுக்காக நான் வைகரை வருணன். இன்றைய நாளின் டாப் செய்திகளை பார்ப்போம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 1600 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் சவரனுக்கு 1600 ரூபாய் அதிகரித்து 92,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் வெள்ளியின் விலை ஒரே நாளில் கிலோவுக்கு 6000 ரூபாய் அதிகரித்துள்ளது. காலை 1 கிலோ 3000 ரூபாய் அதிகரித்த நிலையில் மீண்டும் 3000 ரூபாய் அதிகரித்து 1,72,000 ரூபாய்க்கு விற்பனையானது. மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் சனிக்கிழமை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு 6,10,00,000 படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 1,11,00,000 படிவங்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. கேரளாவில் அமீபா மூளைக்காய்ச்சல் பரவும் நிலையில் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. நீச்சல் பயிற்சி செய்பவர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் 7,34,000 விவசாயிகள் சம்பா நெற்பயிர் காப்பீடு செய்துள்ளனர். வரும் 30ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் காப்பீடு செய்யாத விவசாயிகள் விரைந்து பயன்பெறுமாறு வேளாண் துறை அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஹைதராபாத்திலிருந்து தனி விமானம் மூலம் கோவை வந்தடைந்த பிரதமர் மோடிக்கு ஆளுநர் RN ரவி, அமைச்சர் சாமிநாதன் வரவேற்பளித்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் EPS உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் வரவேற்பளித்தனர். பிரதமர் மோடியிடம் கோவை மதுரை மெட்ரோ திட்டத்தை விரைவில் தொடங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS கோரிக்கை விடுத்தார். கோவை ராமேஸ்வரம் ரயில் போக்குவரத்து, GST குறைப்பு உட்பட 9 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினார். இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைக்க கோவைக்கு வருகை தந்த பிரதமரை அண்ணாமலை எலுமிச்சை கொடுத்து வரவேற்றார். கோவை விமான நிலையத்தில் பிரதமரை வரவேற்ற பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையை பிரதமர் மோடி தட்டி கொடுத்து பேசினார். கோவையில் நடைபெற்ற தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டில் 18,000 கோடி ரூபாய் உதவி தொகையை பிரதமர் மோடி விடுவித்தார். வணக்கம் என்று பிரதமர் மோடி உரையை தொடங்கி தாமதமாக வந்ததற்கு மன்னிப்பு கோருவதாக கூறினார். GST வரி குறைப்பால் விவசாயிகள் பல்வேறு பலன்களை அடைந்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். அரசு தொடர்ந்து கடன் வழங்கி வருவதால் விவசாயிகள் நிறைய பலன் பெற்றுள்ளதாகவும் கூறினார். கோவை மண்ணின் மைந்தர் நாட்டின் துணை ஜனாதிபதியாக வழிகாட்டி வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். கோவையில் நடைபெற்ற வேளாண் மாநாட்டில் வரவேற்பை பார்க்கும்போது பீகாரின் காற்று தமிழகத்திலும் வீசுகிறதோ என தோன்றுகிறது என்றும் கூறினார். வெற்றி கோப்பை, விசில், கால்பந்து, பேட் உள்ளிட்டவற்றை தேர்தலுக்கான சின்னங்களாக தமிழக வெற்றிக் கழகம் விண்ணப்பித்துள்ளது. தனது முதல் தேர்தலை எதிர்கொள்ளும் தாவேகா சிலிண்டர், லேப்டாப் உள்ளிட்ட 10 சின்னங்களை கேட்டு விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெங்களூரில் ATMக்கு சென்ற வாகனத்திலிருந்து 7 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் என கூறி மர்ம கும்பல் கைவரிசை காட்டியுள்ளது. வெளிநாடுகளை பார்க்கும்போது இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாக உள்ளதாக நடிகை கீர்த்தி சுரேஷ் தெரிவித்துள்ளார். தானும் சமந்தாவும் எடுத்த புகைப்படங்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டதாக சென்னையில் நடந்த ரிவால்வர் ரீட்டா பட நிகழ்ச்சியில் வேதனையுடன் கூறினார்.
தனது பெயரை பயன்படுத்தி வெளியிடப்படும் பதிவுகள் ஆதாரமற்றவை என நடிகர் தனுஷின் மேலாளர் ஸ்ரேயாஸ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நடிகை ஒருவர் காஸ்டிங் அழைப்பு குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்திருந்த நிலையில் காஸ்டிங் அழைப்புகள் குறித்த தகவல் முற்றிலும் போலியானவை என்று விளக்கமளித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் புதூரில் அரசு தொடக்கப்பள்ளியில் சத்துணவு சாப்பிட்ட 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. தமிழக அரசின் மனுவுக்கு பதிலளிக்குமாறு ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரருக்கு உத்தரவிட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் உடனடி முன்பதிவு 20,000 5,000 குறைக்கப்பட்டுள்ளது. இனி நாள் ஒன்றுக்கு 5,000 பேருக்கு மட்டுமே உடனடி முன்பதிவு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷேக் ஹசீனாவை கைது செய்ய இன்டர்போல் உதவியை வங்கதேசம் நாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்த நிலையில் இந்தியாவிலிருந்து நாடு கடத்த உதவ வேண்டும் என இன்டர்போலிடம் கேட்டுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் உள்ள சூதாட்ட கூடத்தில் செக்யூரிட்டி ஸ்டைலில் உடையணிந்து வந்து துப்பாக்கி முனையில் கொள்ளையடித்து சென்ற அதிர்ச்சிகர வீடியோ வெளியாகியுள்ளது. இதுகுறித்த வீடியோவை வெளியிட்டுள்ள காவல்துறை திருடனை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்தோனேஷியாவின் செமேரு எரிமலை வெடித்து சிதறியது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு எரிமலை சாம்பலை கக்கியது. ஆபத்து காரணமாக பொதுமக்கள் 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.